தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. நாகார்ஜுனா வீட்டில் அடுத்த திருமணம். நெட்டிசன்களால் மனமுடைந்த சோபிதா துலிபாலா, மகிழ்ச்சியில் சமந்தா, 2 மனைவிகள் கதை தொடருமா? தெலுங்கு சினிமால டாப் ஹீரோக்கள்ல ஒருவரான நாகார்ஜுனாக்கு மொத்தம் 2 திருமணங்கள் நடந்திருக்கு. நாகார்ஜுனா முதல்ல லக்ஷ்மி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் நாக சைத்தன்யா பிறந்தாரு. நாக சைத்தன்யா இப்போ டோலிவுட்ல ஒரு குறிப்பிடத்தக்க நடிகர்கள்ல ஒருவரா இருக்காரு. நாக சைத்தன்யாவோட அம்மாவோட பிரிவிற்கு பிறகு நாகார்ஜுனா அமலாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அமலாக்கும் நாகார்ஜுனாக்கும் பிறந்தவர் தான் அகில் அக்கினேனி. நாக சைத்தன்யா, அகில் அக்கினேனி 2 பேருமே தெலுங்கு சினிமாவில நடிகரா வலம் வராங்க. இதற்கிடையில நாக சைத்தன்யா நடிகை சமந்தாவை காதலிச்சு கடந்த 2017 வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட திருமணம் கோவால பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஆனா சில காரணங்களால அவங்களோட திருமண உறவு விவாகரத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணமா பலரும் பல யூகங்களை சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேருமே அந்த விவாகரத்து குறித்து எதுவுமே பேசாம கடந்து சென்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமந்தா, நாக சைத்தன்யா 2 பேருமே அவங்களோட கெரியர்ல பிஸியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யா சமந்தாவோட டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நடிகை சோபிதா துலிபாலாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட காதலுக்கு நாகார்ஜுனா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடந்த வருஷம் ஹைதராபாத்ல இருக்கிற அன்னபூர்ணா ஸ்டுடியோல திருமணம் நடந்துச்சு. நாகேஸ்வர ராவ் சிலைக்கு முன்னாடி சோபிதாவோட கழுத்துல தாலி கட்டினாரு நாக சைத்தன்யா. இந்த திருமணத்துல திரையுலக பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க நாக சைத்தன்யாவோட பிரதரான அகில் அக்கினேனிக்கும் ஓவியர் ஜெய்னப் ராவத்ஜி அப்படின்றவங்களும் காதலிக்கிறாங்க. இப்போ இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில் அக்கினேனிக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நின்றுருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஓவியரை காதலிச்சு இப்போ கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காதலுக்கும் நாகார்ஜுனா வீட்டுல சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சமீபத்துல நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து நாக சைத்தன்யாவுக்கு திருமணம் நடக்கிற மேடையிலேயே அகிலுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு தான் முதல்ல கிசு வந்துச்சு, தகவல்கள்லாம் வந்துச்சு. ஆனா இதற்கு நாகார்ஜுனா கடும் கண்டனம் தெரிவிச்சு அவர் மறுத்ததுனாலதான் 2 பேருக்கும் ஒரே மேடையில திருமணம் ஆகல அப்படின்ற தகவல்களும் இப்ப வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில அகிலோட திருமணம் குறித்து புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதுபடி அகில் ஜெய்னஃபினோட திருமணம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான ஏற்பாடுகள்லாம் அந்த குடும்பத்துல தடபுடலாவும் மும்முரமாவும் நடந்துட்டு வருவதாகவும் டோலிவுட் வட்டாரத்துல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. அகில் அக்கினேனிக்கு மேரேஜ் அப்படின்ற நியூஸ் கேட்டதும் பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாக சைத்தன்யாக்கு தான் மறுபடியும் திருமணமாக போதா அப்படின்னுலாம் வதந்திங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா திருமணம் அகில் அவர்களுக்கு தானே தவிர்த்து நாக சைத்தன்யாவுக்கு கிடையாது. பலரும் இப்படி பேசுறதுனால சோபிதா ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாகார்ஜுனாவோட இளைய மகனான அகில் அக்கினேனிக்கும் சமந்தாக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால அகிலுக்கு திருமணம் ஆகிற நியூஸ் சமந்தாக்கு போச்சுன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இன்னும் சிலர் நாகார்ஜுனாக்கு 2 மனைவி இருக்கு, நாக சைத்தன்யாவுக்கும் 2 மனைவி இருக்கு, அப்போ அகிலுக்கும் 2 மனைவி தானோ அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் சமூக வலைத்தளங்களை அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க.